இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை, அன்றாடம் நாம் வாழ்க்கையிலே பேசக்கூடிய வாக்கியங்களை எப்படி ஆங்கிலத்திலே அமைப்பது, பர்டிகுலரா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தி எப்படி நாம் பேசுவது என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருத்தர் நம்ம சாதாரணமா பார்த்த உடனே நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு பையனை பாத்தீங்கன்னா, தம்பி நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வேலைக்கு வர்ற வயசுல ஒரு பையனை பாத்தீங்கன்னா, தம்பி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? இப்ப என்ன பண்ணி கொண்டு இருக்கீங்க, என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள், அதுதான் பிரசன்ட் கண்டினியூஸ். இதை எப்படி கேட்போம் இங்கிலீஷ்ல? இப்போது, இப்போது, இப்போ அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? நவ். இல்லையா? என்ன அப்படிங்கிறதுக்கு என்ன? என்னங்கிறதுக்கு என்ன? வாட். என்னங்கிறதுக்கு என்ன? வாட். செய்து, செய்து, செய்துக்கு என்ன? டு. கொண்டு, ஐஎன்ஜி. செய்து கொண்டு, டூயிங். செய்து பிளஸ் கொண்டு, டூ பிளஸ் ஐஎன்ஜி, செய்து கொண்டு. ஓகே. இருக்கிறீர்கள். நீங்கள், நீங்கள், நீங்களுக்கு என்ன? யூ. நீங்கள் இப்போது என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? இப்போதுக்கு நவ், நீங்களுக்கு யூ. ஓகே, நீங்களுக்கு யூ. இப்போது நவ். என்ன? வாட். செய்து கொண்டு, டூயிங். இருக்கிறீர்கள். இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த யூ வந்துருச்சுனாலே நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர். கொண்டு இருக்கிறீர்கள். வாட் ஆர் யூ டூயிங் எல்லாம் கலந்துரும். இப்போ யூ, நவ், வாட், டூயிங், ஆர் அப்படின்னு வராது இங்கிலீஷ்ல. இப்ப நம்ம மாத்தணும். ஆங்கிலத்துல இதை கரெக்டா நம்ம வடிவமைக்கணும். எப்படி நம்ம இதை வடிவமைக்க போறோம்? இப்போது என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? நவ். என்னங்கிறதுக்கு வாட். செய்து கொண்டு டூயிங். இருக்கிறீர்கள் இதெல்லாம் வந்துருச்சுன்னா இந்த ஆர் வந்துடும். யூ வந்தாலே ஆர் வந்துடும். ப்ளூரல் வந்தாலே ஆர் வந்துடும். யூ வந்தா ஆர் வந்துடும். இப்ப நம்ம இதை மாறி மாறி இருக்கக்கூடிய இந்த வாக்கியங்களை, ஆங்கில வாக்கியத்தை நாம் சரியான முறையில எழுத வேண்டும், பேச வேண்டும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதை நம்ம மாத்த போறோம். செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கிற விஷயம் முதல்ல வந்துடும். என்ன அப்படிங்கறத முதல்ல வந்துடும். வாட் ஆர் யூ. இந்த பின்னாடி இருந்த ஆர் இப்ப வந்துடும் முன்னாடி. வாட் ஆர் யூ செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்ன? டூயிங். பார்த்தோம் இல்லையா? டூயிங். வாட் ஆர் யூ டூயிங். இப்போது என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு தானே கேட்கணும் நம்ம. இப்போது அப்படிங்கிறதுக்கு நவ். வாட் ஆர் யூ டூயிங் நவ். வாட் ஆர் யூ டூயிங் நவ். வாட் ஆர் யூ டூயிங் நவ். சார் சிம்பிளா எப்படியே கேட்டு போறோம் சார், இல்லையா? இப்ப புரியுதா உங்களுக்கு?
இப்போது நீங்கள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? வாட் ஆர் யூ டூயிங் நவ்? வாட் ஆர் யூ டூயிங் நவ்? இந்த கேள்வியை தான் நம்ம அடிக்கடி கேட்கிறோம். வாட் ஆர் யூ டூயிங் நவ்? அவள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறாள் அப்படிங்கறத எப்படி கேட்பீங்க? இந்த நீங்கள்ங்கிறத எடுத்துட்டு அவள் அப்படின்னு நம்ம போட போறோம். நீங்கள் இப்போது என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? வாட் ஆர் யூ டூயிங் நவ்? வாட் ஆர் யூ டூயிங் நவ்? அடுத்தது என்ன? இந்த இடத்துல அவள் அவள் இப்போது என்ன செய்து கொண்டு இருக்கிறாள்? அவள் இப்போது என்ன செய்து கொண்டு இருக்கிறாள்? கேளுங்க, இங்கிலீஷ்ல கேளுங்க. எப்படி கேட்பீங்க? கொஞ்சம் திங்க் பண்ணி வைங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம்.